வணக்கம். லதா ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெத்தலை ஜூஸ். ஃபஸ்ட்டு இந்த வெத்தலை ஜூஸில் என்னென்ன தேவைகள்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வெத்தலையோட யூஸஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு 4 வெத்தலை தேவைப்படுதுங்க. அடுத்தது ஒரு பன்னீர் ரோஸ், 2 லவங்கம், 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு, ஆர்டினரி சக்கரைங்க, 1 கிளாஸ் பால். இந்த 1 கிளாஸ் பால் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி 1 கிளாஸ் அரைக்கும் போது போட்டுக்கணுங்க. இப்போது ஒவ்வொருடைய யூஸஸ் நான் சொல்லிடுறேன். இந்த வெத்தலை ஜூஸ் நம்ம எதுக்கு சாப்பிட்ணுன்னா, இதில் அயன் கால்சியம் அதிகமாக இருக்குது. மலச்சிக்கலை போக்கும், வாயு தொல்லை தீங்கும், நல்லா பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த வெத்தலையை அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்ணுங்க. அவங்களுக்கு எலும்பு தேவையான சத்து நிறைய இருக்கும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. முட்டி வலி, முதுகு வலி, இந்த மாதிரி பேக் பெயினை கஷ்டப்படும்போது வெத்தலை ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது ஆஃப்டர் டெலிவரி, இப்போ அவங்களுக்கு போனில் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லைங்களா, டயர்டாக இருக்குது இல்லைங்களா, அப்போது இந்த வெத்தலை யாருமே இப்போ போட்டுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி ஜூஸாக அடித்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அயன் கால்சியம் ரொம்ப நிறைய கிடைக்கும். குழந்தைங்களுக்கு தேவையான பால் சத்து நிறைய வரும். அவங்களுக்கு இந்த போனில் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்களுக்கு யார் வேணால் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த சர்க்கரையை கம்மி பண்ணிடும். மீதி ஐட்டம் மட்டும் போட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்துலாம். பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாங்க. பனங்கற்கண்டு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை கொடுக்குங்க. சோம்பும் குளிர்ச்சியை கொடுக்கும், ஜீரணத்தன்மையை கொடுக்கும். ஏலக்காய் நம்ம அதிகமாக சேர்த்துங்க, பித்தத்தை எடுத்துரும். லவங்கம் ரொம்ப கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துரும். அதனால் லவங்கம் சேர்த்துக்கிறோம். இந்த குல்கந்து இருந்தால் போடுவாங்க. நம்ம குல்கந்துக்கு பதில் இப்போ ரோஸ் போட்டுறாங்க. குல்கந்து போட்டால் அது ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதை சூடாகவும் சாப்பிட்லாம், குளிர்பானம் மாதிரி ஃப்ரீசரில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். இப்போது சூடாக சாப்பிட்டோம்னா நம்ம சுக்கு காப்பி, அது பாதாம் பால், அது மாதிரி சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கும். சூடான பால் சூடான வெந்நீரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். சளி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். எப்போவுமே இது சாப்பிட்டா சளி பிடிக்காது. வெயில் காலத்தில் இந்த ஜூஸு சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஜில்லுன்னு இருக்கணும்னா கொஞ்ச நேரம் ஜில் பாலில் போட்டு கொடுத்திங்கன்னா நல்ல கூலிங்காக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இதை அரைக்க போகலான்னு பார்க்கலாங்களா. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. 1 கிளாஸ் ஜூஸுக்கு 4 வெத்தலை இந்த சைஸ் போதுங்க. நீங்கள் அதிகமாக 2 கிளாஸ் 3 கிளாஸ் போடுறது இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெத்தலையை சேர்த்துக்கலாம். இது நார்மல் வெத்தலைங்க. இதே இந்த சிகப்பு காம்பு வச்சு கம்மார் வெத்தலை சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் 3 வெத்தலை வச்சா போதும் 1 டம்ளர் ஜூஸுக்கு. இப்போ இந்த வெத்தலையை நம்ம அப்படியே பிச்சு போட்டுறோங்க. அந்த காம்போடவே போடலாங்க. காம்பு போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குங்களா, இந்த இது 1 கிளாஸ்க்கு இந்த 1 பூ போதுங்க. இப்போ 2 கிளாஸ் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் 2 பூ எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கிடைக்கும், பூக்காரண்டே சொன்னால் கொடுப்பாங்க. அப்படிலாம் இந்த குல்கந்து கூட வாங்கி வச்சு போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த பூவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, அதாவது பனங்கற்கண்டு. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். நல்ல ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு ஹெவியாக சாப்பிட்டுட்டு வரும் இல்லைங்களா, நிறைய பேர் வெத்தலை பாக்கெல்லாம் போட மாட்டாங்க, பிடிக்காது. வேறு பீடாகவும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸை குடித்தா நல்லா ஜீரணமாகும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அன்றைக்கெலாம் இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா அஜீரணமாக பிரச்சனைலாம் சரியாயிடும். நல்ல ஜீரணத்தன்மை கொடுக்கும். இப்போ நான் ஏலக்காய் போட்டேங்க. 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க 1 டம்ளர் ஜூஸுக்கு. 2 லவங்கம். ஏலக்காய் எந்த அளவுக்கு எடுக்குங்களோ அதில் பாதி அளவு லவங்கம் எடுத்துக்கோங்க. வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சர்க்கரையை போட்டுக்கிறோங்க. இதை போட்டுட்டு நாம் முதல்ல தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தான் இந்த பாலை போட்டு நம்ம மில்க் ஷேக் மாதிரி பண்ண போகிறோங்க. இப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்களா. பாருங்கள், மிக்சியில் நல்லா பால் ஊற்றி அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது இப்போ நான் அப்படியே வடிகட்ட போகிறேங்க. இந்த வெத்தலை மில்க் ஷேக் இது வெத்தலை சாறு, வெத்தலை ஜூஸு எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இனிமேல் வர டைம்லாம் ஃபெஸ்டிவல் டைம், எல்லோரும் வெத்தலையை வாங்கி சாமியை கும்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவீங்க இல்லையா. இந்த வெத்தலை ஜூஸு நிறைய இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வெத்தலையை தூக்கி போட்டுருவாங்க, அதோட யூஸஸ் தெரியாமல். இனிமேல் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஆஃப்டர் டெலிவரி, குழந்தை ஆப்ரேஷன் பண்ணவங்க, நார்மல் டெலிவரி எல்லாருமே இந்த வெத்தலையை 1 நாளைக்கு 1 கிளாஸாக இந்த ஜூஸை குடிங்க. நல்லா ஜீரணமாகும், பசி நல்லா எடுக்கும், மலச்சிக்கல் சரியாயிடும். அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட்டு கூட காலையில் வெறும் வயிற்றையும் சாப்பிட்லாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது சக்கரை போடாமல் கொடுங்க. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றுறோங்க. பார்த்தீங்களாங்க, எவ்வளோ சூப்பராக வெத்தலை ஜூஸ் ரெடியாக இருக்குது. நல்லா எம்மியாக அந்த பாலோட நுரை நல்லா எவ்வளோ பொங்கி வந்துருக்கு பாருங்கள். இந்த சாப்பிட்டா சூடாக பாலில் சாப்பிட்டிங்கன்னா சூடாகவும் குடிக்கலாம்.
கூலிங் பாலை வச்சு நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப மில்க் ஷேக் மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த ஜூஸ், வெத்தலை ஜூஸு. ரொம்ப ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது, இருமல், சளி இது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ வீட்டில் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா பிள்ளைங்கள்லாம், அவங்களுக்குலாம் ரொம்ப பேக் பெயின் இருக்கும். அந்த பேக் பெயினுக்கெலாம் இந்த வெத்தலை ஜூஸ் செஞ்சு கொடுங்க. இந்த காஃபி டீயை விட இந்த மாதிரி ஜூஸுங்க சத்தானு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதாஸ் ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.